பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சமுத்திரம் வழிவிடுமா என்ன? காட்டிலே வசதியின்றி வாழ்ந்து ராமனுக்கு பிச்சை எடுக்கும் குணம் பழகிவிட்டது. பாவம் மூளை மழுங்கி விட்டது. சமுத்திரத்தை பார்த்து உட்கார்ந்து அழுகிறான். மௌனமாக புலம்புகிறான் தன் மனைவியை கடத்தி விட்டான் என்று. சமுத்திரம் கருணையுடன் மனமிறங்கி எழுப்பும் தன் அலைகள் மீது பாலம் கட்டி கொடுக்குமா என்ன? யாருடன் விபீஷண சிற்றப்பாவை போல ஒரு கோழை இருக்கிறானோ அவன் அப்படித்தான் அழுவான். அந்த நிழல் அருந்த உணவு இல்லாத அனாதை மன்னன் ஆயிற்று. வானரங்களே அவனுடைய மாண்ட உடலுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தும் தந்தையே. இல்லை இல்லை, அன்னையே அமங்கலத்தை பேசாதீர்கள். நான் பேசவில்லை மகளே. பொதுவாக கேள்விப்பட்டதை ராஜாங்க செய்திகளை சொன்னேன். அவர்கள் எதையோ பேசுவார்கள். அகந்தைக்காரர்களுக்கு அடக்கம் கிடையாது. ஊர் என்ன சொன்னாலும் நீ பொறுமையோடு இரு. மன்னவரின் அச்சத்திற்கு காரணங்கள் உன் மீது அவர் வைத்த பேயாசை. மன்னியுங்கள் அம்மா. கஷ்டம் தீரும் என்று நினைத்தால் மேலும் வளர்கிறது, உறுதியை குலைக்கிறது. அங்கே என் சுவாமி துயரத்தோடு சமுத்திரக்கரையில் அமர்ந்திருக்கிறார். அதை பார்த்தும் சமுத்திரராஜன் அசையாமல் இருக்கிறார். அந்த ராவணனை போல கடலும் கூட என் உள்ளுணர்வை புண்ணாக்கி விடுமா? அதில்லை அம்மா. ஐயமே அமைதியை கெடுத்து விடும். விபீஷ்ணர் நம்பிக்கையோடு சொல்வார், ஸ்ரீராமன் பகவானின் அவதாரம் என்று. அவர் தெய்வ சக்தி பெற்றவர். அவர் நினைத்தால் இஷ்டப்படி முடிக்கின்ற ஜெகநாதன். அவர் தரணிக்கு வந்தது தர்மத்தை காக்க, நீதியை நிலைநாட்ட, நல்லார் மனக்குறையை நிரந்தரமாக நீக்க. அந்த உத்தமரை நம்புவதே நலமாகும் மகளே. உணவின்றி நீரின்றி தவம் புரிகிறார் அங்கே. மாதா, நான் மட்டும் மருந்துவதா? மாட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. உண்ணா நோன்பா? ஆம் தாயே. அவர் என் பிரபு அல்லவா? என் உயிர் போல் அல்லவா? அவர் பசியோடு இருக்கிறார் என் பொருட்டு. எனக்கு பசிக்காதே. இல்லையம்மா, எனக்கு உணவு எதற்கு? எனக்கு உயிர் எதற்கு? ஸ்ரீ ரகுராமனும் பிரார்த்தனை செய்தார். சீதையை மீட்கவே ஓர் வழி காண வானர சேனைகள் ஆர்வமுடன் அங்கு நேர்வதை காணவே நின்றனர் ஏங்கி. வீசின அலைகள் விடையோ இல்லை, யாரிடம் கேட்பது, யாரே சொல்வார்? ஸ்ரீ ரகுநாதன் சீதையின் ராமன் பார்க்கடல் நாயகன்
தியானத்தில் ஆழ்ந்தார். ஆழ்கடலே உந்தன் வாய் தீரவாதோ, ராமனின் கேள்வியை நீ மறந்தாயோ. இளையவன் கலங்க எல்லாரும் கலங்க, நிலைமையை உணராமல் போனாயோ உறங்க. யாரிடம் நீ விளையாடுகிறாய், இளையவன் கோபம் நீ அறியாயோ. வேண்டாம் மௌனம் விடையே நீ சொல், ஆண்டவன் கேட்கிறான் ஆழ்கடலே சொல். காரியம் சாதிக்க கடவுளும் கூட மானிட ரூபத்தில் மாதவம் செய்தார். தியானத்தில் ஆழ்ந்தார், தரையில் அமர்ந்தார், நீரும் அருந்தாமல் ராமன் இருந்தார். மானிடரே இந்த பாடம் நமக்கே, மானிடரே இந்த பாடம் நமக்கே. ஏது வந்தாலுமே ஏற்பதற்கே, மாறாத உறுதியை மனதில் கொண்டாலே பூமியில் சாதிக்க முடியும் முன்னாலே. அலைகள் ஆடும் கடலே உனது அரசன் வருவாரா. அண்ணல் கேட்டும் அலட்சியம் ஏனோ, அதன் பலன் அறிவாரா. உடன்பதில் சொல்வாரா. பிரபுவும் பொறுமையோடு இருக்கிறார். மகாசமுத்திரம் ஏனோ பேசாமல் இருக்கிறது, ஒரு பதிலும் இல்லை. நன்றி கெட்ட சமுத்திரத்திற்கா சகர மன்னர் உதவி செய்தார்? லக்ஷ்மணருக்கு ஆரம்பத்தில் இருந்தே இதில் நம்பிக்கை இல்லை, மறுத்தார். வேண்டுதல் வைக்காதீர்கள் என்றார். வேண்டுதல் வைத்தது தவறல்ல. பிரார்த்தனை செய்தும் பலன் இல்லை, பிரார்த்தனையின் பலன் பொய்யில்லை. நினைத்தால் நடக்கும் என்பது நிஜமா தெரியவில்லை. அம்மா, வரதா, 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 என் ராமனுக்கு ஏதோ துன்பங்கள். பயங்கரமாய் இருக்கின்ற சமுத்திரத்தில் அவன் மூழ்கிக் கொண்டிருக்கின்றான். ராஜமாதாவுக்கு அச்சமா? இது வெறும் கனவு இல்லை. பக்கத்தில் இருந்து பார்ப்பது போல் ராமன் கழுத்து வரை கடல் நீரில் மூழ்கி விட்டது போல் பார்த்தேனே. இப்படி நான் கண்டதே இல்லை. பேசாதிருக்கிறான், பசித்திருக்கிறான் பார்த்தேனே. அவன் தத்தளித்து தன்னந்தனியாய் தண்ணீருக்குள் மூழ்குவதையும் பார்த்தேன்.
பரதா, பரதா, பார்க்கலாம் அவனை. ஒரு துணை இல்லாமல் அவன் தவிக்கிறான். போவோம், போவோம். எனக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை பரதா. தைரியமாக இருங்கள் மாதா, தைரியமாக இருங்கள். அப்படி ஒரு ஆபத்து அண்ணனை நெருங்காது. இமயத்தை புயலா அசைக்கும் தாயே, கனவினால் வந்த பாதிப்பில் அம்மா கலங்கி போய்விட்டீர்கள். அண்ணனுடைய சக்திக்கு எதிராக நிற்க யார் இருக்கிறார்கள்? எந்த உலகம் போனாலும் எதிர்க்க சக்தி இல்லை. அன்னையே, அவருடைய பாதுகையில் வைத்த மலர்கள் அப்படியே வாடாமல் இருக்கின்றன. இன்று பறித்த மலர்களைப் போல் இருக்கின்றன. சாத்திரங்கள் சொல்கின்றன இது சுபசகுனம் என்று. இல்லை, காய்ந்து கருகிய என் நெஞ்சுக்கு அதிலே நம்பிக்கை இல்லை. பரதா, மதிக்க வேண்டிய சாஸ்திரங்களை பழிப்பது என் நோக்கம் அல்ல. பரதா, மறுக்காதே. பாவம் என் ராமன் சமுத்திரத்தில் மூழ்கப் போகின்றான். பரதா, பரதா, புறப்படு என்னுடன் சமுத்திர கரை நோக்கி. பார்க்க துடிக்கின்றேன். புறப்படு பரதா. மாதா, சமுத்திரம் அருகில் இல்லை. சமுத்திரம் வெகு தொலைவில். வெகு தொலைவிலா? எங்கிருக்கிறது? தாயின் தவிப்பு இங்கே, பிள்ளையின் துடிப்பு அங்கே. ராமா, பார்க்க துடிக்கிறேன், முடியவில்லை அங்கு வருவதற்கு. மகனே, மகனே, தாய்ப்படும் பாடு நாய்ப்படும் பாடை விட கேவலமாயிருக்கிறதடா. மகனே, யாரை நோவது? யார் பிழை இது? யாரைத்தான் கேட்பது? மாதா வாழ்த்துவேன். பகவான் புண்டரிகாட்சனை நான் யாசிக்கிறேன். என் தீவினையோ, யார் தீவினையோ?